ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது அவெனிஸ் 125 2025 மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த 2025 வந்த மாடலுக்கான கலரு ஒயிட் கலர் வித் அந்த ஒரு மிக்கி மவுஸ் கலர்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு மிக்ஸ்டு கலருங்க. ஸோ எவினிஸ் அப்படிங்கிற ஸ்கூட்டி மேக்ஸிமம் சுசுகியில் இருக்கிறதே தெரியாது. ஏன்னா சுசுகியில் நம்ம பார்த்த வரைக்கும் என்ன ஆக்சஸ் 125 இருக்கும், அப்படி இல்லைன்னா பர்க்மேன் இருக்கும் 125, அது எல்லாருமே லிட்டரலாக பார்த்துருப்பீங்க. இந்த அவெனிஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு 20 and 22 அந்த ரேஞ்சில் வந்து ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு மாடல்னே சொல்லலாம். அண்ட் மோஸ்ட்லாக இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய என்ஜினும் ஜூபிட்டர் இது ஆக்சஸ் 125 யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அதே என்ஜினும் எல்லாமே லிட்டரலி சேம் பர்க்மேனுக்கு என்ஜின். இது எல்லாமே அந்த 125 ஸ்கூட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே என்ஜின் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த டிசைன்ஸ் அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த வண்டியில் ஸ்டாண்டர்டாகவே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த அவெனிஸில் அவங்க புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாடலை பற்றின ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட என்ஜினை பற்றி சொல்லும்போது சேம் நம்ம ஆக்சஸ் 125 என்ன என்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே என்ஜின் தாங்க. ஸோ 124 சிசி என்ஜின். பவர் அண்ட் டார்க்கும் பார்க்குறப்போ உங்களுக்கு 8.5 பிஹெச்பி அண்ட் 10.6 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. உங்களுக்கு லிட்டரலி சேம் அண்ட் மைலேஜ் அது எல்லாமே ஆக்சஸை விட இந்த வண்டி வந்து கொஞ்சம் பவர் வந்து லைட்டாக கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் வெயிட்டுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதனால உங்களுக்கு மைலேஜ் வந்து 1-2 கிலோமீட்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சேம் அதே சுசுகி ஈக்கோ பர்ஃபார்மன்ஸ் சிஸ்டம் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி சிவிடி கியர் பாக்ஸ் தான். அண்ட் சுசுகியோட இன்ஜெக்ஷன் சிஸ்டம்ஸ்லேயே இது ஒரு மைலேஜ் கான்செப்ட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் நல்ல பெட்டரான மைலேஜுமே உங்களால் இந்த வண்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கூட்டர் டைப் தான். ப்ரைஸ் வைஸ் பார்க்குறப்போ சேம் அதே 1.25 லட்ச ரூபா அந்த செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு 125 சிசி ஸ்கூட்டர். இந்த காம்படிஷன்ஸில் பார்த்திங்கன்னா அவெனிஸ் இருக்குது, பர்க்மேன் இருக்குது, ஆக்சஸ் இருக்குது, ஆக்டிவா 125 இருக்குது, தென் அதுக்கப்புறம் டெஸ்டினி 125, ஜூபிட்டர் 125, ரே 125, ஃபெசினோ 125 சொல்லிட்டு இந்த 125 சிசி செக்ஷன்ஸ் மட்டுமே ஒரு நல்ல ஹியூஜான ஒரு செக்ஷனுங்க. இதில் மோஸ்ட்லி இப்போ ரீசெண்டாக வந்து சொன்ன மாதிரி ஒரு ஜூம் 160ங்கிற ஒரு மாடல் வந்து வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நிறையா மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 125 சிசி செக்மெண்ட்டை வந்து ஆக்கிரமிக்கிறதுக்காக இருக்காங்க. அதில் எல்லா வண்டியுமே 125 சிசியில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் அட் த சேம் டைம் உங்களுக்கு மைலேஜுமே நல்லா கொடுக்குற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சுசுகி சைடில் பார்த்தாலும் இந்த வண்டியுமே ஓரளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 55 to அந்த 60 அப்படிங்கிற ஆவரேஜ் மைலேஜ் வந்து உங்களுக்கு தாராளமாக கிடைக்குதுங்க. ஸோ இதோடைய டயர்ஸ் பிரேக்ஸ்லாம் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 12 inch அலாய் வீல்ஸ் அண்ட் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 10 inches இருக்கக்கூடிய ஒரு அலாய் வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் வந்து 12 காம்பினேஷன் வந்துட்டாங்க. பட் இது ரொம்ப பழைய டைப்பு. 2020 வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி 12 inch மட்டும் முன்னாடி கொடுப்பாங்க, பின்னாடி வந்து 10 inch கொடுத்துட்ருப்பாங்க. இது ரொம்ப ஓல்டு டைப் தான். மேபி இதை வந்து ஒரு அப்டேட்டாக இந்த வருஷத்தோட மிட் செக்ஷனில் இல்லை லாஸ்ட் டைமில் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த ஸ்டிக்கரிங் சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அவெனிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டிக்கரிங்கை அந்த லெட்டர் ஃபார்மெட்லேயே வந்து கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. வண்டியில் பார்க்கும்போது அந்த ஒரு டிசைன் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஒயிட் அண்ட் அந்த ஒரு மாதிரி பிளாக் கலர் ஸ்டிக்கரிங்கிறது கொஞ்சம் பார்க்குறதுக்குமே நல்லா இருக்குங்க. இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு பிக் பைக்கில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாஸ்ட் சவுண்டுக்கு மேட்சாக வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் எக்ஸாஸ்டோட நோட்டுமே நல்ல சவுண்டாக நல்லா பீட்டடாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் அந்த கண்ணு மாதிரி ஒரு டிசைனில் வந்து இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு அனிமலோடையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இதோட அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கு கிட்டத்தட்ட பார்க்கவும் அதே மாதிரி தான் இருக்குது. பல்பில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் செட்டப். அண்ட் ஹெட்லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து வச்சுருக்காங்க. அண்ட் ஃபுல் ஒரு எல்இடிக்கான ஒரு ஹெட்லாம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன்ஸும் ரொம்ப குட்டியான எல்இடிஸ், பட் இருந்தாலும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் நல்லாவும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்ஸ், நிசின் கேலிப்பர் சிங்கிள் பிஸ்டன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்எஃப் டயர்ஸ் தாங்க வருது. ஃப்ரண்ட்டில் 90/90 செக்ஷன், ரியர்லேயே வந்து 100/90 நினைக்கிறேன். ஐ திங்க் கொஞ்சம் பெரிய டயர் சார் 90/100 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் அதே தான் நார்மல் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரியரில் ட்ரம் பிரேக்ஸுங்க. அண்ட் ரியரோட டெயில் செக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஒரு எல்இடிக்கான ஒரு யூனிட்டு. அண்ட் எல்இடி யூனிட்லேயே கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த வண்டியில். அண்ட் E20க்கான அப்டேஷன் ஸ்டிக்கருமே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூவல் லிட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த ஒரு சுவிட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து வந்துடும். எப்படி நம்ம பழைய மாடல் ஸ்கூட்டர்ஸ்லாம் வச்சுருப்போம்ல, அதே மாதிரி சைடில் வந்து போடுற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஓல்டு கன்வென்ஷனல் மாடல்னே சொல்லலாம். நிறைய வண்டி வந்து டேஷ்போர்டு கொண்டு போயிட்டாங்க. பட் இன்னமும் இவங்க வந்து ஸ்டில் அந்த பின்னாடி வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லாம் கொஞ்சம் நிறையாவே இருக்கும் இந்த வண்டியில். அந்த காரில் ஓப்பன் பண்ணுற மாதிரியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான், ரொம்ப பெருசாலாம் இல்லை. பர்ஸ் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கு மாட்டுறதுக்கான ஒரு ஹூக் வந்துருக்கு. அட் த சேம் டைம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன்ஸ் வந்து வச்சுக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு ஓட்டையை கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட அந்த இக்னிஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சஸில் பார்த்துருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான்.
சுவிட்ச் வந்து அதே நார்மலான அந்த சுசுகி சுவிட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றும் பெருசாலாம் வித்தியாசங்கள் இல்லை. அண்ட் இதில் போடக்கூடிய அந்த சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப், சீட்டுக்கு மட்டும் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, புஷ் லாக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஷட்டருக்கான அந்த சைடில் வந்து யூனிட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அந்த பழைய சிஸ்டம் என்னவோ அதே தான். அண்ட் இந்த லுக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்க்மன் ஞாபகப்படுத்துது. பர்க்மனோட அந்த ஹேண்டில் பாருமே கிட்டத்தட்ட அந்த ஹேண்டில் அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பொசிஷன் வந்து கிட்டத்தட்ட பர்க்மனும் இதே மாதிரி தான் இருக்கும். இதுவுமே எனக்கு அந்த பர்க்மன் ப்ளஸ் ஆக்சஸ் 125 இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு டிசைன். இது நல்லாயிருக்கு. ஐ திங்க் பார்க்குறப்ப நல்லாயிருக்கு. பட் ஓட்டும்போது தான் ரோட்டில் அதோட விஷயமே நல்லாயிருக்கு. அது அந்த ஒரு ஃபீலுமே ஒரு பெரிய வண்டி ஓப்பன் பண்ணுறக்கூடிய அந்த ஃபீல் வந்து இருக்குது ஓட்டுறப்போ. அதை நான் டெஸ்ட் ரைடில் வந்து காட்டுறேன். அண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஆக்சஸ்க்கு என்னவோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்மெட் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா அந்த எல்இடி லைட்ஸ்லாம் எதுவும் இல்லை. நைட்டில் நீங்கள் எதை எடுக்கிறப்ப அந்த எல்இடிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. வெறும் நார்மலான ஒரு கன்வென்ஷனல் ஸ்பேஸ் யூனிட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்பேஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஹெல்மெட் அண்ட் ஒரு காலேஜ் பேக் நீங்கள் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. பின்னாடி வந்து கிராப் ஹேண்டில்ஸ் வந்து அந்த அப்பாச்சிலாம் ஒரு உள்ள தனித்தனியாக பிடிச்சிக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டிசைனுமே நல்லா இருக்குங்க. ஸோ இதோட அந்த ஃபுட் ஸ்பேஸ் கால் வைக்கிற இடமுமே அந்த டிசைன் பண்ணியிருக்க விதம் ஒரு மாதிரி டைமண்ட் கட் பேட்டர்னில் ஒரு டியோலெலாம் ஸ்போர்ட்ஸ் மோட் மாதிரி பண்ணியிருப்பாங்கள்ல அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது டிசைன் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்குது. அண்ட் காலை வச்சு ஓட்டும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கும். இந்த வண்டியை ரைட் பண்ணுறப்போ ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுற அந்த ஒரு ஃபீல் வந்து தாராளமாக உங்களுக்கு வரதான் செய்யுது. அட் த சேம் டைம் கன்சோல் வந்து பார்த்துருவோம். இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்எஃப்ல இருக்குல்ல, SF 250 அந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அதே கன்சோல் டைப். ஸோ ஒரு ப்ளூடூத் பேரிங் கன்சோல் கோ அப்படின்ற மாடலில் இது வந்து பார்த்திங்கன்னா வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேல பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்கக்கூடிய கன்சோல் வேறு, அதே மாதிரி ஆக்சஸ் 125ல கொடுத்துருக்கக்கூடிய கன்சோல் வேறு. இது ரெண்டுமே வெவ்வேறு. இது வந்து ரைடர் கனெக்டோடு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செலக்ட் பட்டன் இருக்கு இல்லையா, ஆவரேஜ் ட்ரிப் A ட்ரிப் B, ஓகே. மோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரிங் மோட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேரிங்க்கு இது வந்து செலக்ட் பண்ணுற பட்டன். ஆவரேஜ் கிலோமீட்டர் பர் லிட்டர் காட்டுது, கிலோமீட்டர் பர் ரேஞ்சு, வோல்ட் பேட்ரிக்கு, அண்ட் ஓடோமீட்ரு, ட்ரிப் A ட்ரிப் B அதுதான் வந்து வந்திருக்கு. இங்கே ஸ்பீடோமீட்ரு, ஃபியூவலோட இண்டிகேஷன்ஸ்க்கு மேலே வருது. டெம்பரேச்சர் அந்த ஃபியூவலோட இது வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க. இது டெம்பரேச்சர் சென்சார், டைம் ஓடிட்டுருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி இருக்க அந்த டேஷ்போர்ட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்கள். உங்களுக்கு இது கேமராவில் தெரியுதான்னு தெரில, தெரியுதா? எஸ். மெசேஜ் அலர்ட்டு, கால் அலர்ட்டு, நேவிகேஷன் அலர்ட்டு, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்ஸ், ஃபோனில் எவ்வளோ பேட்டரி, ப்ளூடூத்துக்கான அந்த இது எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த யூனிட் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டர்ன் பை டர்ன் அந்த எவ்வளோ நேவிகேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அபினிஸில் மட்டும்தான். ஆக்சஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட கொஞ்சம் டோன் டவுண்டாக இருக்கும். பட் அதுவும் டிஜிட்டல் கன்சோல் தான், ஆனால் கொஞ்சம் குட்டியாக வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து இக்னிஷன் சிஸ்டம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா மால் ஃபங்க்ஷன் சென்சார், லெஃப்ட் இண்டிகேட்டர், ரைட் இண்டிகேட்டருக்கான அந்த சுவிச்சஸ், ஹை பீம்க்கான அந்த சுவிட்ச் எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நல்லா தான் இருக்குது. பட் இதில் வந்து அந்த பேரிங் மோட்ஸ், அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த முன்னாடி வந்து குட்டியாக ஒரு டின்ட் வைசர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஒன்றுமே இல்லை, ஸ்போர்ட்டியராக கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸோட செட்டப் பொறுத்த வரைக்கும் ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர்ஸு, ஹார்ன் ஒரு டீசெண்டாக இருக்குது. அண்ட் ஸ்டார்ட் பொறுத்த வரைக்கும் இது சைட் ஸ்டாண்ட் போட்டுருந்தா இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஒன் டச் ஸ்டார்ட் சிஸ்டமுங்க இது. ஒரு தடவை டச் பண்ணி விட்டிங்கன்னா அதுவே இக்னிட் ஆகும். பிரேக் பிடிக்கணும். இப்போது மற்ற வண்டியில் நீங்கள் பிடிச்சி அழுத்திக்கிட்டு இருப்பீங்களா கறக்குன்னு, அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து ஜஸ்ட் புஷ் பண்ணி விட்டால் போதும், அதுவே ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கார்லாம் இப்படி ஆட்டோ இக்னிஷன் சிஸ்டம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இது. ஸோ இது வந்து எதுக்குன்னா நிறைய பேர் அந்த பிடிச்சிட்டு சும்மா அமுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ காயில் வந்து சம்டைம்ஸ் வீக் ஆகிறது வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்காக சிஸ்டமேட்டிக்காக இது இதில் மட்டும் இல்லை, SF 250, Gixxer 250 எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி சிஸ்டம் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரைடிங்கோட குவாலிட்டி, அந்த எஃபெக்டிவ்னஸ் நல்லாயிருக்கு. அண்ட் இந்த ஃபைபர்ஸோட குவாலிட்டியுமே ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. சுசுகியோட லோகோ பேட்ஜிங் இருக்குது. ஸோ இவ்வளோ தான். மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்னு எதுவும் இல்லை. ப்ளூடூத்தோட அந்த ஒரு பேரிங் சிஸ்டம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சராக இருக்குது. சீட்டோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான சீட்னே சொல்லலாங்க. நல்லா தான் இருக்குது. ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு 125cc ஸ்கூட்டர், டியோ 125, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு Yamaha Ray 125 அதுக்கெலாம் வந்து இது ஒரு நல்ல காம்படிஷனாக இருக்குது. ஸோ 25ல் இவங்க வந்துட்டு TFT டிஸ்பிளேலாம் கொடுக்கல. இப்போ டியோவில் வந்து பார்த்திங்கன்னா TFT டிஸ்பிளே வரப்போகுது இல்லையா, அந்த மாதிரி மாடல் மாதிரி இல்லை, நார்மல் ஒரு ப்ளூடூத் பேரிங் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸுமே கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்ச ரூபா அந்த செக்மெண்ட்டில் வந்து வருது. ஸோ மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 50 to 55ங்கிறது உங்களுக்கு ஆவரேஜ் மைலேஜாக கிடைக்குதுங்க. 60+ எடுக்கிறாங்க, பட் 55ங்கிறது நீங்கள் ஆவரேஜாக வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக இந்த ஸ்கூட்டியை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ்லாம் இவ்வளோ தான். 2025 இதில் கொடுத்துருக்கூடிய மாற்றங்கள் இவ்வளோ தாங்க. ஸோ இதிலே USB சார்ஜிங் போர்ட்டுமே வந்து உள்ளே வந்துருது. ஸோ சார்ஜிங் நீங்கள் போட்டுக்க முடியும். பட் மொபைல் சார்ஜிங்கில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸ்லோ சார்ஜிங்காக தான் இருக்குது மோஸ்ட்லி. ஸோ கொடுத்துருக்காங்க.
அதையும் ஒரு ஆடட் ஃபியூச்சராக கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ வந்து நான் வந்து என் பண்ணிக்கிறேன். அண்ட் மோஸ்ட்லி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு நம்புறேன். ஏதாவது நான் விட்டுருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு நீங்கள் யாராவது இந்த வண்டி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம். அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அப்போ தான் நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பா. ஸோ ஓகே நண்பா, இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு நல்ல அட்டகாசமான ஸ்கூட்டரோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.